ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ஏரியா கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடிய விடிய மழைங்க. நேற்றுக்கு சாயங்காலம் ஆரம்பித்த மழை நைட்டெல்லாம் பேஞ்சிச்சு பாருங்க. ஒரு மழை இது வரைக்கும் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு மழையை பார்த்ததே இல்லை. அவ்வளோ மழை, இடி, மின்னல். இடியெல்லாம் பயங்கரமாக இடி விழுந்துச்சுங்க. நைட்டு போன கரண்ட்டு இன்னும் வரவே இல்லை. நம்ம வீட்டில் இன்வெர்ட்டர் இருக்கிறதுனால லைட் வந்து எரியுதுங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசை சுட்டு முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வந்து வேக போட்டுட்டேங்க. பருப்பு, அதில் மஞ்சள் பொடி, லைட்டாக வத்தல் பொடி, காயப்பொடி இதெல்லாம் போட்டு பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சமாக பூண்டு எடுத்து அடுப்பு சீட்டு மேலே வச்சுருக்கேன். எதுக்காக அடுப்பு சீட்டு மேலே வைக்கிறேன் அப்படின்னா, தொளி உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் அதில் வச்சுருக்கிறேன். இப்போ காய்கறியெல்லாம் கழுவி அறுக்கி வச்சிருக்கிற காய்கறியும் அந்த பருப்போடு சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்புக்கு மேலே 2 பையில வந்து பூண்டு கட்டி போட்டிருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பையில இருக்க பூண்டு ரொம்ப பச்சை பூண்டுங்க. அது இப்போ வாங்கிட்டு வந்தது ரொம்ப பச்சையா இருந்துச்சு, அதனால இந்த சைடு அதை தனியா போட்டிருக்கோம். அந்த சைடு இருக்கக்கூடிய அந்த பையில வந்து பழைய பூண்டு, அது ஆல்ரெடி நல்லா காஞ்சிருச்சு, அதனால அப்படியே போட்டிருக்கோம். அடுப்புக்கு மேலே ஒரு 3 மிளகா இருக்கு. இது வந்து கறி மிளகா, அதை காய வைக்கிறதுக்காக அடுப்புக்கு மேலே கட்டி போட்டிருக்கோம். இப்படி காஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம விதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பூண்டெல்லாம் எங்க ஏரியா கிளைமேட்டுக்கு சும்மா சாதாரணமா பக்கெட்ல பாத்திரத்துல எதையா போட்டு வச்சோன்னு வைங்களேன், செடி முளைச்சிரும். அதனாலதான் அடுப்புக்கு மேல இந்த மாதிரி கட்டி போட்டிருக்கோம். சாம்பாருக்கு லைட்டா சாம்பார் பொடியும் சேர்த்து வேக வச்சுட்டு அப்படியே தோசை சுட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தோசையை சுட்டு ஹாட் பாக்ஸ்ல வச்சேங்க. ஏன்னா அப்ப சூடு ஆறிடுமா, அதுக்காக. துணி வேற நிறைய கிடக்கு. நேற்றுக்கு நைட்டே ஒரு ரவுண்டு மிஷின்ல போட்டுட்டேன். வால்டேஜ் குறைவா இருந்துச்சு. சரி காலையில எந்திரிச்சு குயிக்கா துவைச்சிடலான்னு பார்த்தேன். நைட்டு போன கரண்ட் வரல. நம்ம வீட்டு இன்வெர்ட்டர்ல நம்ம லைட்டு போட்டுக்கலாம், சார்ஜ் போட்டுக்கலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். இந்த மிக்சியோ அப்புறம் கிரைண்டர், வாஷிங் மிஷின் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த 2-3 நாட்களா நீங்க மூணார சுத்தி பார்க்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பா கையில கொடை வச்சுக்கோங்க, ரெயின் கோட் வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கோங்க, ஸ்வெட்டர் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கோங்க. ஏன்னா குளிர் வந்து அதிகமா இருக்கு. அதனால அதுவும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டிலயுமே நிறைய இடங்கள்ல மழை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல வந்து நாங்களும் பாக்குறோம். கேரளாலயுமே நிறைய இடங்கள்ல மழை தாங்க பெய்யுது. மழை டைம் நம்ம டிராவல் பண்ணும்போது நம்ம பெரிய ஆட்கள் அப்படின்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வரும்போது ரொம்ப கவனமா வரணும். ரோட்ல டிரைவ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவா டிரைவ் பண்ணுங்க, பார்த்து வாங்க. ஏன்னா இப்ப எங்க ஏரியாவை பொறுத்த அளவுக்கு மழை டைம்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கங்க ரோடு வந்து பிளாக் ஆகும். அப்புறம் உருள் பொட்டல், அதாவது மண் சரிவு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடிக்கடி வந்து நடக்குங்க. நைட்டு பெஞ்ச மழையில நாங்கெல்லாம் வீட்டுல யாருமே தூங்கல. ஏன்னா அவ்வளோ பயங்கரமா ஒரு மழை பெஞ்சிச்சு, இடியும் அப்படிதாங்க விழுந்துச்சு. ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.